பார்க்குறதுக்கு சேம் குலாப் ஜாமுன் மாதிரி தானே இருக்குது. அது இல்லைங்க, இது வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்க வீட்டில் வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு நான் 3 ஏலக்கி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து தோல் நீக்கிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பனானாவை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த கீலையே நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ஒரு சின்ன பவுலில் 1 கப் அளவுக்கு சின்ன ரவை எடுத்திருக்கேன். அதுவுமே போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ண பிறகு காய்ச்சி ஆற வச்ச 2 கப் அளவுக்கு பாலுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரவை நல்லா வேகிறதுக்காக அது ரவை நல்லா வெந்து இந்த அளவுக்கு திக்கான பிறகு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவினதும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்வீட்னஸ்க்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். பனானாவில் நேச்சுரலாக கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், வெல்லம் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆன பிறகு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பவுல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கிராக் இருக்கக்கூடாது. இப்போ பணியாரக்கல்ல கொஞ்சமாக கீ விட்டு எல்லா சைடும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா டேஸ்டியான பனானா லட்டு வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.